ஆன்மீக சான்றோர்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கம். பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக காணொளிகளை காண தமிழ் ஞானபூமி சேனல்களை பார்த்தும் பகிர்ந்தும் பயன்பெறுவோமாக. நவராத்திரியின் நிறைவு நாளான விஜயதசமி அன்று எல்லா கோயில்களிலும் பரிவேட்டை என்ற நிகழ்வு நடைபெறும். இது அம்மன் மகிஷாசுரனை அழித்த நிகழ்ச்சியின் நினைவாக கொண்டாடப்படுகிறது. பரி என்றால் குதிரை, உயர்வு, வேகம் போன்ற பொருள்களை குறிக்கும். ஆதலால் நம்மளுடைய கல்வி மற்றும் தொழில்களில் உயர்ச்சியை கொடுக்கும் என்ற பொருளில் இந்த திருவிழா நடைபெறுகிறது. இது கும்பகோணத்தில் 12 சிவன் கோயில்கள், 5 வைணவ கோயில்கள் மற்றும் அம்மன் கோயில்களில் தொடர்ச்சியாக மகாம குளத்தில் வந்து அம்பு போடும் நிகழ்வு நடைபெறுவது ஒரு சிறப்பான நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த அம்பு போடுதல் என்பது வன்னி மரத்தில் போடுவதாக ஐதீகம். இதனால் கல்வி செல்வத்தை பெறுவதற்கும் வணிக வர்த்தக தொழில்களில் விருத்தியை ஏற்படுத்துவதற்கும் உதவியாக இருக்கும் என்பது வரலாற்று ஐதீகம். பரிவேட்டை அல்லது பாரிவேட்டை என்பதால் சிவன் அல்லது பெருமாள் கோயிலில் உள்ள நிகழ்வில் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி மக்களுக்கு அருள் பாலிப்பது ஒரு பாரம்பரிய நிகழ்வாக உள்ளது. இப்படிப்பட்ட இந்த நிகழ்வு கும்பகோணத்தில் மிகவும் விமர்சையாக உள்ள மகாம குளக்கரையில் நடைபெறுகிறது. மக்கள் வெள்ளத்தில் இங்கு குதிரை வாகனத்தில் சைவ, வைணவ மற்றும் அம்மன் கோயிலில் உள்ள தெய்வங்கள் வந்து அருள்பாலிக்கிறார்கள். விசிட், வாட்ச், like, subscribe and share our Tamil Jnana Bhoomi channels. Thank you.